Yes, we will start. Good evening, friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப சார்மிங் நியூஸே வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல தான் நடந்துகிட்டு இருக்குது. More than 80% of the contracts are executed in the future and option. டெலிவரி வந்து ரொம்ப கம்மியான ஒரு லெவல்ல தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் இன்டு த வாட் இஸ் அன் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால கேஷ் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆப்ஷனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கேஷ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம கையில் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம். அந்த ஸ்டாக் வந்து என்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஒரு 1,10,000 1,20,000 நம்ம என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறோமோ அந்த அப்ரிசியேஷன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை செல் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுறோம். இது வந்து கேஷ் மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன். உங்களோட பணத்துக்குள்ள நீங்க எடுக்கிற ஸ்டாக்கை நீங்க எவ்வளவு நாள்னாலும் வச்சிருக்கலாம். எப்போ உங்களுக்கு அது ரீசனபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தோணுதோ அல்லது உங்களுக்கு எப்போ நீடு இருக்குதோ அப்போ நீங்க வந்து அதை வித்துக்கலாம். இதுதான் வந்து கேஷ் மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டல். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கு இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கேஷ்ல நம்ம வந்து ஒரு ஷேர் வேணும்னாலும் நம்மளால பை பண்ண முடியும். ஒரே ஒரு ஷேர் தான் எனக்கு வந்து ஒரே ஒரு ஷேர் தான் வேணும்னாலும் நம்மளால வந்து அதை வந்து பை பண்ணிக்கிட முடியும். அதே நேரத்தில் ஃபியூச்சர்ஸ்ல வந்து என்ன மார்க்கெட் லாட் அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி இருக்குதோ அந்த மார்க்கெட் லாட்ல தான் நம்மளால பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியும். நம்ம நினைச்ச மாதிரி 100 ஷேர் வாங்குறதோ 500 ஷேர் வாங்குறதோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட் லாட் அப்படின்றது வந்து 500 அப்படின்னா யூ கேன் பை ஒன்லி 500 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 500. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்ல நம்ம பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஷார்ட் செல்லிங் போக முடியாது எக்ஸப்ட் ஃபார் த இன்ட்ராடே. இன்ட்ராடேயா இருந்தா மட்டும்தான் உங்களால உங்க கையில டெலிவரி இல்லாம நீங்க செல் பண்ணி அது இறங்கும் போது ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இன்ட்ராடேக்கு மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு வாரத்துல இறங்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஷார்ட் செல்லிங் போக முடியாது கேஷ் மார்க்கெட்ல. அதே நேரத்துல ஃபியூச்சர் மார்க்கெட்ல நம்ம எடுக்கிற கான்ட்ராக்ட் வந்து நீங்க மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா இந்த மந்த் கடைசி டேட், கடைசி வியாழக்கிழமை, எவ்ரி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து அந்தந்த மாசத்துடைய கடைசி வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப அதுக்குள்ள மார்க்கெட் என்னைக்கு இறங்கி இருக்குதோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து அதை ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்ல வந்து நம்ம டெலிவரி பேஸ்டா எடுக்கும் பொழுது தி என்டையர் மார்ஜின் ஹேஸ் டு பி பெய்டு பை அஸ். ஃபுல் அமௌண்ட் நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தால் மட்டும்தான் கேஷ் மார்க்கெட்ல பண்ண முடியும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் ஏ ஃபண்டட். ஃபண்டிங் பத்தி இப்ப நம்ம பேச போறது இல்லை. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து நீங்க கட்ட போறது ஒன்லி த மார்ஜின் அமௌண்ட். இப்ப நிப்டி வந்து 12,000 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து உங்களோட மார்ஜின் ஹார்ட்லி 10 to 12% தான் இருக்கும். இந்த 12% மார்ஜினை மட்டும் கட்டி நீங்க வந்து 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்றீங்க. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லீவரேஜிங். whenever you are taking leverages you are at a risk. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுடைய கேஷ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு ரிலையன்ஸ் ஷேரே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் பையிங் ரிலையன்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு ரிலையன்ஸை வந்து நீங்க பை பண்றீங்க. என்ன ரேட்ல பை பண்றீங்க? ரிலையன்ஸ் 2000ல 100 ஷேர்ஸ் நீங்க வந்து பை பண்றீங்க. இந்த 100 ஷேர்ஸ் நீங்க பை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து 2 lakhs. இந்த 2 lakhs வந்து உங்களுடைய பணமாக இருந்தால், இந்த 2 lakhs நீங்க வந்து உங்களுடைய பணமா இருந்துச்சு அப்படின்னா என்டையர் மணி உங்களோட மணி. சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால இந்த ரிலையன்ஸ் வந்து ஃபெல் பை 10%, 10% வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய லாஸ் என்ன இருக்கும்? நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 100 ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. அந்த வாங்கின ஷேர் வந்து 10% இறங்கிருச்சு. உங்களுடைய லாஸ் வந்து இங்க வந்து 20,000 rupees. உங்களுடைய லாஸ் வந்து 20,000 rupees. நீங்க 20,000 ரூபாய் லாஸ்ல இப்ப இருக்கிறீங்க. இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதே 2000 ரூபாய்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நீங்க ஃபியூச்சர்ல போகும் பொழுது ஃபியூச்சருடைய லாட் சைஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 500. ஃபியூச்சருடைய லாட் சைஸ் வந்து 500 ஷேர்ஸ். 500. இந்த 500 ஷேரை வந்து நீங்க வந்து ஒரு லாட் வாங்குனீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 500 ஷேர்ஸ். அப்ப 500 ஷேர்ஸ் உடைய வர்த் எவ்வளவு? இட் இஸ் 10 lakhs. 10 லட்சம் ரூபாய் அதனுடைய கான்ட்ராக்ட் சைஸ். நம்ம இங்க என்ன பே பண்ண போறோம்? இந்த 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் சைஸுக்கு வந்து நம்ம பே பண்ண போறது அப்படின்னா ஒன்லி த மார்ஜின். இந்த மார்ஜின் என்ன இருக்கும்? அப்ராக்சிமேட்டா 10% வச்சுக்கோங்க. உங்களுடைய மார்ஜின் வந்து 10%. அப்ப 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டுக்கு நீங்க எவ்வளவு மார்ஜின் கட்டுறீங்க? இல்ல நீங்க 20% மார்ஜின் கூட வச்சுக்கோங்க. 20% மார்ஜின். 20% மார்ஜின். 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் யூ ஆர் பேயிங் ஒன்லி 2 lakhs. அதே நம்ம கேஷ்ல 100 ஷேருக்கு வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய். இங்க என்ன பண்றோம்? 500 ஷேர் நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் அதே 2 லட்சம் ரூபாய் தான். ஆனா நம்ம ஹோல்ட் பண்றது 500 ஷேர் பை பேயிங் 20% மார்ஜின். 2 லட்சம் ரூபாய் நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு பொசிஷனை நான் வந்து எடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகுது? மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 10% ரைஸ் ஆகுது. 10% ரைஸ். இந்த 10% ரைஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இதுல இதே அமௌண்ட்டை நான் கேஷ்ல எடுத்திருந்தேன்னா எனக்கு 20,000 ரூபாய் தான் லாபம் கிடைச்சது. 2 லட்சம் ரூபாய் கட்டி பொசிஷன் எடுத்துக்கு எனக்கு 20,000 ரூபாய் லாபம் கிடைச்சது. ஆனா இங்க ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நான் எடுக்கும்போது ஐ ஆம் கெய்னிங். எவ்வளவு எனக்கு லாபம் வருது? அதே 10% ரைஸ் ஆன உடனே எனக்கு வந்து 1 lakh லாபம் வந்துருது. எனக்கு வந்து 1 lakh லாபம். 5 times எனக்கு வந்து லாபம் வந்துருது. இதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க. சப்போஸ் market is down by 10%. Market is down by 10%. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? நீங்க எதிர்பார்த்தது அது ரைஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. ஆனா மார்க்கெட் வந்து 10% இப்போ மார்க்கெட் ஏறும் போது உங்களுக்கு 10 ப்ராஃபிட் கிடைச்சது. இங்க 10% ஃபால் ஆன உடனே உங்களுடைய லாஸ் எவ்வளவு ஆயிருது? 1 லட்சம் ரூபாய். அதாவது நீங்க போட்ட கேபிட்டல்ல 50% எரோட் ஆயிருது. நல்லா இந்த டிஃபரன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஃபியூச்சர்ல கேஷ்ல ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கும் ஃபியூச்சர்ல பொசிஷன் எடுக்கிறதுக்கும் கேஷ் மார்க்கெட்ல எடுக்கிறதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் இதுதான். பிகாஸ் ஹியர் வி ஆர் டேக்கிங் லீவரேஜஸ். நீங்க எப்பெல்லாம் லீவரேஜ் அதிகமா எடுக்க 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 உங்களுடைய ரிஸ்க் சைடு வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அந்த கான்செப்டை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேஷ்ல 100 ஷேர் ரிலையன்ஸ் எடுக்கிறதுக்கும்
அதே பணம் தான் தேவைப்படுது. ஃபியூச்சர்ல ஒரு லாட் நான் எடுக்கிறதுக்கு 500 ஷேரை நான் எடுக்கிறதுக்கும் அதே பணம் தான் தேவைப்படுது. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாம டவுன் சைட்ல மூவ் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய லாஸ் என்ன ஆயிருது? அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகிறது. அப்நார்மலா உங்களுடைய லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அதை முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே உங்களால வந்து இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட முடியும். அப்ப கேஷ்ல 1 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், 10% ரைஸ் ஆகுது, என்னுடைய ப்ராஃபிட் வந்து 10,000 rupees. அதே இது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல நான் அதே 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னோட பொசிஷன் என்னது? 500 ரிலையன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். 10% ரைஸ் ஆச்சுன்னா எனக்கு 20,000 rupees ப்ராஃபிட். அதே 10% ஃபியூச்சர்ல ரைஸ் ஆச்சுன்னா இங்க 1 lakh ப்ராஃபிட். அதே நேரத்தில் ரிவர்சல்ல ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அதே 1 லட்சம் ரூபாய் லாஸ். உங்களுடைய கேபிட்டல்ல இருந்து இமீடியட்டா 50% எரோட் ஆகுது. இதனாலதான் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகுறது. ஏன்னா பிளைண்டா எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு ஹெட்ஜிங்க்கு உண்டான டூல். ஹெட்ஜிங்க்கு எப்படி கொண்டு வந்தாங்க இது அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இந்தியாவில் வந்து கேஷ் மார்க்கெட் மட்டும்தான் இருந்தது. கேஷ் செக்மெண்ட்ல நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நான் வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்கிறேன். தெர் இஸ் எ நியூஸ், ஒரு பேட் நியூஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆகுது அப்படின்னா நான் பயந்து போய் என்டையர் 100 crores போர்ட்ஃபோலியோவும் லிக்விடேட் பண்ண முடியாது. அப்ப நான் என்னுடைய பொசிஷனை நான் என்ன பண்ணிக்கணும்? காப்பாற்றணும் வித்தவுட் செல்லிங் மை பொசிஷன், எக்ஸிஸ்டிங் பொசிஷன். அதுக்காண்டி தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் போய் வைப்பாங்க அவங்களுடைய பொசிஷன். அப்படி நீங்க பண்ணும் பொழுது சப்போஸ் நீங்க எதிர்பார்த்ததுக்காக நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பொசிஷன் வச்சிருக்கிறீங்க, கேஷ்ல வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த 1 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலண்டா இந்த சைட்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காண்டி ஷார்ட் போறோம்? மார்க்கெட் இறங்கிருமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கிற டயத்துல நம்ம வந்து ஷார்ட் போயிடுறோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் இறங்கல அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய ஃபியூச்சர் பொசிஷன் அதே ரேட்ல நிக்க போகுது, உங்களுடைய கேஷ் பொசிஷனும் அதே ரேட்ல நிக்க போகுது. யூ வில் நாட் இன்கர் எனி லாசஸ். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து உங்களுடைய கேஷ் பொசிஷன் வேல்யூ இறங்குதோ அதே அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா உங்களுடைய ஃபியூச்சர் பொசிஷனுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்பையும் வந்து உங்களுக்கு லாஸ் வராது. இதுதான் ஹெட்ஜிங். இதுக்காண்டி தான் இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம இப்போ அதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் ஃபார் த ட்ரேடிங் பர்பஸ்க்கு கொண்டு போறோம். அப்ப பிளைண்டா நீங்க வந்து ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த இதுல பார்த்தோம். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் டெரிவேட்டிவ்ல செகண்ட் இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். இப்ப எல்லாருடைய மார்க்கெட் கிரேஸும் எங்க தான் இருக்குது? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து இப்ப ஃபியூச்சர்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% மார்ஜின் கட்ட வேண்டியது இருக்குது. கட்டி நம்ம வந்து அந்த பொசிஷன் இது பண்றோம். அங்க நீங்க பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டா போகும்போதெல்லாம் நீங்க மார்க் டு மார்க் சொல்லி கட்டிக்கிட்டே வரணும். உங்களுக்கு ஃபேவரபிள் ஆகும்போது அது உங்களுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த லாஜிக்ல தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து 1.5 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற பணத்தை ஃபுல்லா கட்டிட்டு நான் ரிலையன்ஸ் ஒரு லாட் எடுத்துட்டேன். நாளைக்கு வந்து மார்க் டு மார்க் 50,000 கட்டு அப்படின்னா என்னால கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன ஆயிரும்? த புரோக்கர் வில் ஸ்கொயர் ஆஃப் யுவர் பொசிஷன். உங்களுக்கு அந்த டைமே கிடைக்காது. 2 நாள் கழிச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபால் ஆயிருக்கலாம். ஆனா அதோட பெனிஃபிட் உங்க கையை விட்டு போயிருது. ஏன்னா நீங்க மார்க் டு மார்க் கட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் புரோக்கர் வந்து உங்களுடைய பொசிஷனை வச்சிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எனக்கு இருக்கக்கூடாது சார். அதே நேரத்தில் நான் வந்து மார்க்கெட்ல பிளே பண்ணணும் அப்படின்ற உங்களுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் டூலுமே கிட்டத்தட்ட ஒரு ஹெட்ஜிங் டூல் தான். ஹெட்ஜிங்காண்டி கொண்டு வந்த ஒரு மெக்கானிசம் தான் ஆப்ஷன்ஸுமே. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து பியூரா ட்ரேடிங் பர்பஸ்க்காண்டி அந்த ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெப்தா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போறதுக்கு முன்னால we will learn
the terms used in the options. ஆப்ஷன்ஸ்ல வந்து மெயினா என்னென்ன டேர்ம்ஸ் வந்து முதல்ல யூஸ் பண்றாங்க, இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா பார்த்தோம் அப்படின்னோம்னா இட் இஸ் த கால் ஆப்ஷன். எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேர்ம் கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா whenever you think that the market will go up, மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு 5% 10% மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம். இந்த கால் ஆப்ஷனை நீங்க பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸை வாங்கிக்கிடக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஆனா ஆப்ளிகேஷன் கிடையாது. கம்பல்சரியா நீங்க டெலிவரி எடுக்கணுன்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரிலையன்ஸே எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு நடந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட் லாட் வந்து 500 ஷேர்னு வச்சுக்கோங்க. கேஷ்ல எடுக்கணும் அப்படின்னா அந்த 500 ஷேருக்கு நம்மளுக்கு வந்து 10 lakhs வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் நீங்க ஃபியூச்சர்ல எடுக்கணும் அப்படின்னா 10% மார்ஜின், 1 லட்சம் ரூபாய் இருந்தா நம்மளால பொசிஷன் எடுக்க முடியுது. அதே நேரத்தில் ஆப்ஷன்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி த பிரீமியம் அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு பே. பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பிரீமியம் இருக்கும். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 2000 ரூபாய்க்கு ரிலையன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாசம் 2000 ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற விஷயம் வந்து ஸ்ட்ரைக் அண்ட் பிரீமியம். அப்ப 2000 ஸ்ட்ரைக் பிரீமியம் வந்து 50 ரூபா நடந்துகிட்டு இருக்குது. 50 ரூபா நடந்துகிட்டு இருக்கிற 50 ரூபா நடந்துகிட்டு இருக்கு பிரீமியம். நம்மளுக்கு மார்க்கெட் சைஸ் வந்து 500. அப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? 2000 ரூபாய் ஸ்பாட்ல நடக்குது. பிரீமியம் வந்து 2000 ஸ்ட்ரைக்கு உண்டான பிரீமியம் வந்து 50 ரூபாய். ஸோ 2000 இன்ட்டு 50 20,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே யூ ஆர் எலிஜிபிள் டு ஹோல்ட் 1 lot ஆஃப் ரிலையன்ஸ். அதே இது கேஷ்ல யோசித்து பாருங்க, எவ்வளவு அமௌண்ட்? 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஆப்ஷன்ஸ்ல மார்ஜினே 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. இங்க வெறும் 20,000 ரூபாய் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். 20,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பொசிஷன் எடுக்கிறோம்? 10 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொசிஷன் எடுக்கிறோம். நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், whenever you are increasing your leverages, உங்க பணத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு நீங்க அதிகமான லீவரேஜ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் பொட்டன்ஷியல் அதிகம். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரிஸ்க் கம்மி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து வெறும் 10,000 ரூபாய். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய பொசிஷனோட உண்மையான வேல்யூ 10 லட்சம் ரூபாய். இதுல எப்படி ரிஸ்க் இல்லாம இருக்கும்? ரிஸ்க் வந்து இதுலதான் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே ரிலையன்ஸ் 2000 இருக்குது. இதுல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அட் எக்ஸ்பைரி வச்சு தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாய் ரிலையன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து அட் த மணி கான்ட்ராக்ட், அதே சேம் கான்ட்ராக்டை வந்து 2000 கான்ட்ராக்டை நீங்க எடுக்கிறீங்க. அன்னைக்கு ட்ரேடிங் முடியும் பொழுது நீங்க கேஷ்ல வந்து 2000 ரூபாய்க்கே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லாஸ் வருமா? 2000 rupeesக்கு வாங்குறீங்க ரிலையன்ஸ், 2000 ரூபாய்க்கு ஒரு 500 ஷேர் வாங்குறீங்க. மார்க்கெட் முடியும் பொழுது 2000 ரூபாய்க்கே முடிஞ்சிருது. உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? லாஸ் கிடையாது. ஏன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கினேன், அதே 2000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இல்லாட்டினா நான் வந்து நாளைக்கு வித்துற போறேன். இங்க நீங்க வந்து எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு, இதே இது ஃபியூச்சர்லயும் பாருங்க, 2000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். ஃபியூச்சர் இஸ் க்ளோசிங் அட் 2000 rupees. நான் அதே ரேட்ல அப்படியே
கொடுத்துட்றேன், வெளியே வந்துடுறேன். ஆனா ஆப்ஷன்ல நீங்க 2000 ரூபாய் ஸ்ட்ரைக்கை 50 ரூபாய்க்கு பிரீமியம் கொடுத்து எடுத்திருப்பீங்க. அந்த பிரீமியம் 3:30 மணிக்கு என்ன ஆகும்னா 0 ஆயிரும். அதே 2000ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே 2000ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களோட பிரீமியம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ரிஸ்க். அப்ப நீங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் லூஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். அப்ப ஏன் இந்த இது நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சில பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப கால் ஆப்ஷன்ன்றது நம்ம எப்போ பை பண்ணலாம்னு பார்த்தோம்? when you are confident that the market will go up. மார்க்கெட் வந்து அப்நார்மலா ஒரு 5% 10% மேல ஏறப்போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் நீங்க என்ன செய்யலாம்? கால் ஆப்ஷனை வாங்கலாம். இந்த கால் ஆப்ஷனை வாங்குறதுனால நீங்க வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு இது டெலிவரி எடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 5% வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு 5% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா யூ கேன் பை ஒன் புட் ஆப்ஷன். மார்க்கெட் ஏறும்னு நினைச்சா நம்ம வாங்குறது கால் ஆப்ஷன். மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குறது வந்து புட் ஆப்ஷன். இது ரெண்டுக்குமே நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னது? பிரீமியம் மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. 20 ரூபா பிரீமியம்னா அந்த 20 × 500 10,000 ரூபாய் பிரீமியம் நீங்க கட்ட போறீங்க. இதுதான் உங்களுடைய மேக்சிமம் ரிஸ்க் வந்து இதுதான். இதுக்கு மேல உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. இதை வச்சுதான் நிறைய பேர் உள்ள வர்றது இதுக்குள்ள. ஏன்னா இதுக்கு மேல ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற என்டையர் அமௌண்ட்டையும் ஒரே செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து முதல் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். whenever you are investing in your money in the capital market, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரே ஸ்டாக்ல எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய கேபிட்டல 10 செக்மெண்டா பிரிச்சுக்கோங்க. 10 செக்மெண்ட். பேங்கிங், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஃபார்மா, ஃபைனான்ஸ், பேங்கிங், இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும் உங்களோட பணம் 10,000 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய கம்பெனிஸா பார்த்துக்கோங்க. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய கம்பெனிஸா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய வொலாட்டிலிட்டி இருக்காது. ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதோட நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த 50 ஸ்டாக்ல நம்ம இது பண்றோம். இதே இது என்ன பண்ணிடுவோம்? நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல போகும்போது அந்த ஃபியூச்சர் லாட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற 1.5 லட்சம் ரூபாய் வச்சு நம்ம என்னதான் செய்வோம்? ஒரே ஒரு ஸ்டாக்ல எடுப்போம். ஒரே ஒரு ஸ்டாக் அல்லது அதிகபட்சம் எத்தனை? 2 ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். நல்லா யோசித்து பாருங்க. நிப்டில வந்து 50 ஸ்டாக் இருக்கு. அதே இது என்எஸ்சில வந்து மோர் தென் 4500 ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல மட்டும் இருக்கிறதே 350 ஸ்டாக் இருக்குது. இதுல நீங்க ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கிறீங்க. அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க எடுத்து வச்சிருக்கிற பொசிஷன் உங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சுன்னா உங்களுடைய ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க ஃபியூச்சர்ல பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ல பண்ணாலும் சரி, உங்களுடைய கேபிட்டலை வந்து 10 செக்மெண்டா உங்களால பிரிச்சு அதுக்கு ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தான் இந்த செக்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும். அல்லது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 செக்மெண்ட்லயாவது 5 ஃபியூச்சர் பொசிஷன் என்னால ஹோல்டு பண்ற அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபண்ட்ஸ் இருக்குதுன்றது வந்து எக்ஸ்ட்ரா 25% எப்பயுமே நீங்க வச்சுக்கணும். எதுக்கு? அந்த மார்க் டு மார்க் பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த பொசிஷன் எடுக்கணும். அது மாதிரி 5 ஸ்டாக் உங்களால ஹோல்ட் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்குள்ள நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல இறங்குறதுக்கு முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் எடுக்கும் பொழுது அது உங்களுடைய அகைன்ஸ்டா போகும் பொழுது யூ வில் பி லூசிங் என்டையர் மணி. அப்ப அப்படி இருக்கக்கூடாது சார். எனக்கு வந்து ஃபியூச்சர்லயும் எனக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
அதே நேரத்தில் பெரிய லாஸாகவும் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கம்பைன் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். மார்க்கெட் வந்து மேலே போகும் பொழுது ஒரு ஃபியூச்சரை வந்து பை பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து புட்டை 2 புட்டு எடுத்துக்கணும். இது எதுக்காண்டி 2 புட்டுன்றதை நம்ம அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்கலாம். அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா, உங்களுடைய லாஸ் வந்து மினிமம் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 0 லெவல் கூட உங்களால் பண்ண முடியும். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பொசிஷன் எடுக்கும்போது 0 லாஸ் தான் இருக்கும். வென் உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் பொசிஷன் மேலே போயிருச்சுன்னா யூ வில் கெட் அப்நார்மல் ப்ராஃபிட். அந்த ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்க. பிளைண்டாக வந்து எப்பயுமே ஃபியூச்சர் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா நேரமும் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 8000 11,200 வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் ஏறிச்சு. திரும்ப 11,400 போயிட்டு திருப்பி ஒரு 300 பாயிண்ட் இறங்குனதுக்கே நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 3000 பாயிண்ட் ஏறும் பொழுது யாரும் சம்பாதிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் 3000 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுது, நோபடி ஹேஸ் கெயின்டு இன் ஏ பிக் வே. அதே மார்க்கெட் வெறும் 300-400 பாயிண்ட் இறங்கும் பொழுது தே லாஸ்ட் தேர் மணி. இது எல்லாம் என்னன்னா, ஸ்விம்மிங்கே தெரியாம நான் வந்து முத்து குளிக்க போறேன்னு சொல்லி கடலுக்குள்ள குதிக்கிற கதை தான். அந்த சேஃப்கார்டு மெசர்ஸ், நான் வந்து ஒரு ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறது இல்லை, டைரக்டா ஃபியூச்சர் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு போகும்பொழுது தான் இதை மாதிரியான வந்து ரிஸ்கை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டிக்குள்ள உள்ள போயிடுறோம். ஸோ அதை மாதிரி எல்லாம் நம்மளை பெரிய லாஸ் வராம தடுக்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி. அப்ப இதுல வந்து ஒரு சில டேர்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி, இப்போ கால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், புட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து இன் த மணி கான்ட்ராக்ட் அண்ட் அட் த மணி கான்ட்ராக்ட் அண்ட் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இந்த 3 இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்க பண்ணும் பொழுது இந்த 3 டேர்ம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, நிஃப்டி வந்து இப்போ ஸ்பாட் வந்து 11,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்பாட் நிஃப்டி இஸ் ட்ரேடிங் அட் 11,000 பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், இது வந்து நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து கால் ஆப்ஷனுக்கு உண்டானது. கால் ஆப்ஷன்ல நீங்க வந்து 10,900, 10,800, 10,700 இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மணி கான்ட்ராக்ட்ஸ். இந்த இந்த மணி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, இஃப் யூ எக்ஸசைஸ் திஸ் கான்ட்ராக்ட் யூ வில் கெட் சம் பாசிட்டிவ் மணி ஃப்ரம் த எக்ஸ்சேஞ்ச். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து 11,000 நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட வந்து ஏற்கனவே 10,900 ஸ்ட்ரைக் உங்க கையில இருக்குது, 10,900 ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து 200 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துரும். என்ன கால்குலேஷன்? 11,000 மைனஸ் 10,900. ஏன்னா நீங்க 10,900 ஸ்ட்ரைக் வச்சிருக்கிறீங்க, அங்கிருந்து மார்க்கெட் இப்ப 200 பாயிண்ட் ஏறி வந்துருச்சு. இந்த 200 பாயிண்ட் அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா நான் ஏன் சார் லூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கையில வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரைக் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ போக இதுல இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு. டைம் வேல்யூ, மணி வேல்யூ, இதெல்லாம் சேரும். வொலாட்டிலிட்டி, இம்ப்ளைடு வொலாட்டிலிட்டி, இதெல்லாம் சேரும்போது என்ன ஆயிரும், அந்த 200 ரூபாய் பிரீமியத்துக்கு பதிலாக மார்க்கெட்ல அது எவ்வளவு ரேட்டுக்கு ட்ரேட் ஆகும்னா ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும். ஸோ 300 ரூபாய்க்கு நான் வாங்கியிருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 200 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ், இந்த 100 ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 100 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்து எப்ப வேணாலும் வேனிஷ் ஆயிரும். எப்ப வேணாலும் வேனிஷ் ஆகும். இது வந்து டைம் ஆக ஆக மார்க்கெட் அதே ரேட்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து மார்க்கெட்ல வந்து 11,000 நடக்கும் பொழுதுதான் சார் இந்த ஸ்ட்ரைக் வாங்கினேன், நான் வாங்கும் போது 100 ரூபாய், ஆனா மார்க்கெட் அங்கேயே தான் நிக்குது, என்னோட பிரீமியம் வந்து இப்ப 20 ரூபாயா குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்க முதல்ல சொன்ன அந்த கணக்கு தான். நீங்க எடுக்கக்கூடிய இந்த கால் ஆப்ஷன் நீங்க வெறும் 10,000 போட்டு தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஆனா அதோட உண்மையான மதிப்பு எவ்வளவு? 10 lakhs. ரிலையன்ஸ் ஆச்சுன்னா 2000 × 500, 10 லட்சம் ரூபாய் உண்டானதை நீங்க வந்து
10,000 ரூபாய் பிரீமியம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கிறீங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 9,90,000 somebody has funded. அவர் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் இந்த பிரீமியத்துல வந்து நிற்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டைம் டிலே ஆக ஆக ஒவ்வொரு போக அந்த இன்ட்ரெஸ்ட் கூடுற மாதிரி உங்களோட பிரீமியத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த லாஜிக்ஸ் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அப்போ நம்ம எப்போதான் எடுக்கணும் அப்படின்னா when the market is move, மார்க்கெட் கன்ஃபார்மா மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்ற இண்டிகேட்டர் கிடைச்சி நீங்க கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்தால் மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இந்த மணியில வந்து இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் வந்து கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்பாட் பிரைஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த மணின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல 11,000க்கு மேல இருக்கக்கூடியதை ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம்? அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட்ஸ். இதுல வந்து அடுத்து ஒரு டேர்ம் இருக்குது, ரைட்டிங் ஏ கான்ட்ராக்ட். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் தான். நம்ம 1.5 ஹவர்ஸ்ல வந்து இந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய 2 செஷன்ஸ்ல வரும். அதுல நீங்க ரைட்டிங் பத்தி தெளிவா சொல்லலாம். இப்போ வந்து ரைட்டிங்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றோம், நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ரிலையன்ஸ் கான்ட்ராக்டை வந்து 2000 ஸ்ட்ரைக் இருக்கிறத 50 ரூபா பிரீமியம் கொடுத்து வாங்குறேன். என்ன லாஜிக்? எனக்கு இந்த 50 ரூபா பிரீமியம் கொடுத்து வாங்குறது வந்து மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரியலா உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் தரும் அப்படின்னா 2000 ஸ்ட்ரைக்கு மார்க்கெட்ல இப்போ கேஷ்ல வந்து 2000 ரூபாய் இருக்குது. நம்ம முதல்லயே பார்த்தோம், க்ளோசிங்ல இது இதே 2000த்துல இருந்ததுன்னா உங்களுடைய ஆப்ஷன் பிரீமியம் வேல்யூ 0 ஆயிரும். ஏன்னா ஸ்பாட்ல இருக்கிற பேஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அண்டர்லைங் வந்து ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அதுதான். ஸ்பாட்ல அது என்ன ரேட்ல நிக்குது? 2000 தான். அந்த 2000த்துல இருந்துச்சுன்னா இதுக்கு வேல்யூ கிடையாது. அப்ப என்ன ரேட் வந்தா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும்? 2000 பிளஸ் 50 ருபீஸ் நீங்க பிரீமியம் கட்டி இருக்கிறீங்க. அப்ப ஸ்பாட்ல வந்து எப்ப 2050 ரூபாய்க்கு மேல போகுதோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரியல் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் எக்ஸ்பைரி டேட்ல வச்சு நான் சொல்றேன். இன்பிட்வீன் டயத்துல எல்லாம் வொலாட்டிலிட்டி இருக்கும், அதை பொறுத்து கொஞ்சம் பிரீமியம் கூடும் குறையும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்கறது ஃபுல்லா எக்ஸ்பைரி வச்சு. அப்ப 2000 ரூபாய்க்கு நடந்துக்கு இருக்கிற ஸ்டாக் வந்து 2055 ரூபா போச்சுன்னா யூ வில் கெயின் 5 ருபீஸ். 5 × 500 2500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். 10 ரூபாய் போச்சுன்னா 5000 ரூபாய் ப்ராஃபிட். இதுதான் லாஜிக். அப்ப 2050க்கு மேல இது போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குதா அந்த ஸ்டாக்ல அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ள உள்ள என்ட்ரி ஆகணும். அது பாட்டுக்கு 2020 2010 அப்புறம் திருப்பி 2005 அப்புறம் 1995 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆப்ஷன் பிரீமியம் ஒவ்வொரு நாளும் அந்த டைம் டிலேக்காக கன்சிடரபிளா குறைஞ்சிரும். அந்த நேரத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் பண்றேன்னு சொல்லி திருப்பி அதே ஸ்ட்ரைக்கை வாங்குவாங்க. அது மாதிரி நீங்க கேஷ்ல ஆவரேஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆவரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. டெக்னிக்கலா அது சப்போர்ட் கிடைக்கும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணோம். இப்போதைக்கு அந்த ஒர்க் நம்ம பண்ணக்கூடாது. அப்ப நான் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னதான் நடந்தாலும் நீங்க ஒரு 3 மாசமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. 180 ரூபாயில இருந்து 205 ரூபாய் வரைக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த 20 ரூபாய் 25 ரூபாய் பேண்ட்ல தான் நடந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி பெருசா போக மாட்டேங்குது. அப்ப நீங்க டெக்னிக்கலா பாக்குறீங்க, இட் இஸ் இன் எ கன்சாலிடேஷன் ஸ்டேஜ். இது வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு டெக்னிக்கல் பேட்டர்னை வச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலன்னா யூ கேன் ரைட் த ஆப்ஷன். இப்போ 210 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5 ரூபாய் பிரீமியத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 210 5 ரூபாய் பிரீமியத்தில் இருக்கு. மார்க்கெட் லாட் வந்து எவ்வளவு? 3000 ஷேர். அப்ப இதை ரைட் பண்றதுக்கு உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவைப்படும்? கால் ஆப்ஷன் இருந்தா நீங்க அதை வாங்குறதுக்கு 5 ரூபாய் பிரீமியம் இருக்கும்போது 15,000 ரூபாய் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்க வந்து காலை வாங்கிடலாம்.
ஆனால் ஆப்ஷனை நீங்க ரைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மார்ஜின் தேவையோ அந்த மார்ஜின் இருந்தால் தான் உங்களால ரைட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து 15% மார்ஜின்னா இதுலயும் உங்களுக்கு கையில வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் உங்களால வந்து ஆப்ஷனை ரைட் பண்ண முடியும். நீங்க அப்படி ஒரு ஃபியூச்சர் மார்ஜினை கட்டி இதுல வந்து ஒரு ஆப்ஷனை ரைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ 5 ரூபாய்க்கு நீங்க வந்து ரைட் பண்ணிடுறீங்க. எப்போ கட்டுறீங்க? 200 ரூபாயில இருக்கு. 200 ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்பாட்ல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து 210 கால் ஆப்ஷனை 5 ரூபாய் இருக்கிறத நீங்க வந்து ரைட் பண்றீங்க. உங்களோட அசம்ஷன் என்ன? இது வந்து 210 ரூபாய்க்கு மேல போகாது. ஏன்னா இதோட ஹிஸ்டரி வந்து 205க்கு மேல போக மாட்டேங்குது. கால் வந்து சேஃபர் சைடா நான் வந்து 5 ரூபாய்க்கு ரைட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து எவ்வளவு பிரீமியம் கிடைச்சிருச்சு? 15,000 ரூபாய் பிரீமியம் எனக்கு வந்துடும் அப்படின்ற அசம்ஷன்ஸ்ல வந்து நம்ம ரைட் பண்றோம். இதுதான் வந்து ரைட்டிங்கிறது. சப்போஸ் இது வந்து இன்பிட்வீன் 200ல இருந்து 205 போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரைட் பண்ண பிரீமியம் 5 ரூபாய் இருக்கிறது வந்து டக்குன்னு என்ன ஆகும்? மேல போக தொடங்கும். நீங்க உடனே பயப்படுவீங்க. 7 ரூபாய் ஆகுது, 8 ரூபாய் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட லாஜிக் என்ன? எக்ஸ்பைரியில இது எவ்வளவு நிக்கும்ன்றது தான் நீங்க அசம்ஷன் பண்ணி இருக்கிறீங்க. திருப்பி இது 200 198ன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 1 ரூபாய் 1 ரூபாய் இப்படி நின்றுகிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி அன்னைக்கு 10 காசு 5 காசுல வந்து நின்றும். ஸோ என்டையர் பிரீமியம் வில் பி கிரெடிட்டட் இன்டு யுவர் அக்கௌண்ட். ஸோ எந்த ரிஸ்க்குமே இல்லாம இதை வந்து ஏர்ன் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். இது எப்படி ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னா, என் கையில வந்து ஏற்கனவே 3000 ஷேர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கையில வச்சிருக்கிறேன். அப்ப நான் வந்து என்ன பண்றேன்? 210 காலை வந்து 5 ரூபாய் பிரீமியம் கொடுத்து 5 ரூபாய் பிரீமியத்தை எடுத்துக்கிட்டு ரைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 220 ரூபாய்க்கு போனால் கூட என்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற ஷேரோட வேல்யூ கரஸ்பாண்டிங்கா மேல ஏறிடும். ஆப்ஷன்ல எனக்கு 15 ரூபாய் லாஸ் வந்தாலும் எனக்கு வந்து இது வந்து 20 ரூபாய் ஏறிடுது. கேஷ்ல நான் கையில வச்சிருந்தது 20 ரூபாய் ஏறிடுது. ஸோ இன்டைரக்ட்லி ஐ எம் பெனிஃபிட்டிங் 5 rupees. இந்த லாஜிக்ல தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. தே ஹாவ் ஷேர்ஸ் இன் தேர் ஹேண்ட், அட் த சேம் டைம் தே ஆர் ரைட்டிங் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து ஈஸியான இது வந்து பெரிய ரிட்டர்ன் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் 2.5% இன்ட்ரெஸ்ட் லெவல்ல வந்து இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட்ல வந்து நம்ம வந்து ரைட் பண்ணலாம். இதுதான் வந்து ரைட்டிங் த ஆப்ஷன். இதுல வந்து ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, கால் ஆப்ஷன் எடுக்கும் பொழுது நீங்க என்ன பிரீமியத்துக்கு பை பண்ணியிருந்தீங்களோ அந்த பிரீமியம் தான் அதிகபட்சம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய லாஸ். ஆனா ரைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து லிமிட்டட். உங்களோட மேக்சிமம் ப்ராஃபிட்டே என்னதான்? உங்களோட பிரீமியம் தான். whereas லாஸ் ப்ரொபோர்ஷன் இஸ் அன்லிமிட்டட். எவ்வளவு வேணாலும் லாஸ் வரலாம். இப்ப சப்போஸ் நீங்க ரைட் பண்ணிட்டீங்க, 210 கால ரைட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு பிரீமியம்? 5 ரூபாய் பிரீமியம். இது வந்து 225 ரூபாய்க்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 225 ரூபாய்க்கு போயிருச்சு. அப்ப 210 கால் நீங்க ரைட் பண்ணிருக்கீங்க, 5 ரூபாய் பிரீமியம். அதுக்கப்புறம் எவ்வளவு லாஸ்? 10 rupees. இந்த 10 rupees வந்து உங்களோட லாஸ். 10 into 3000 30,000 rupees லாஸ். இதே இது 300 ரூபாய்க்கு போச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ரொபோர்ஷனேட்டா 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட் பண்ணும்போது அந்த லாஜிக்கை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. திடீர்னு வந்துட்டு இது இந்த பிரீமியம் ஜாஸ்தி இருக்குது அதனால நான் ரைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடாதீங்க. திடீர்னு பிரீமியம் ஏன் கூடுது அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்றே தெரிஞ்சுக்கோங்க. பிரீமியம் ஆல் ஆஃப் அ சடன் ரைஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பாட்ல பார்த்தோம். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளா வந்து கன்சாலிடேஷன் மோட்லயே இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு திடீர்னு வந்து ஒரு 3% ரைஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகி என்ன ரேட்ல பாய் நடந்தது? 280 ரூபாய்க்கு நடந்துகிட்டு இருக்கு. 280 ஸ்ட்ரைக்கு 3 ரூபா 10 காசுல நடந்துகிட்டு இருந்த பிரீமியம் ஆல் ஆஃப் அ சடன் ஜம்ப் ஆகி 480 போகுது. ஸ்பாட்ல மாறல, ஸ்பாட்ல அதே ரேஞ்ச். ஏன்னா ஏற்கனவே 3% ஜம்ப் ஆகி நடந்துகிட்டு இருந்த ரேட்டு
நடந்துகிட்டு இருந்த ரேட்டு அது பிரீமியம் வந்து ₹1 கூடியிருது. பிரீமியம் வந்து ₹1 கூடுது, ஸ்பாட்ல எந்த சேஞ்சும் இல்லை. அதோட மீனிங் என்ன? ஆப்ஷன்ல there are more buyers are interested. நிறைய பையர் வர்றாங்க. அடுத்து என்ன நடக்கும்? கேஷ் செக்மெண்ட்லயும் அதிகமான பையர் வரப்போறாங்கன்ற ஒரு இண்டிகேஷன். அங்க போயிட்டு வந்து பிரீமியம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி ரைட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரீமியம் ஏன்னா பிரீமியம் வந்து எப்பப்பெல்லாம் வொலாட்டிலிட்டி அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்து பிரீமியம் வேல்யூ கூட தான் இருக்கும். வொலாட்டிலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸ் அல்லது வொலாட்டிலிட்டி இல்லாத டயத்துல மட்டும்தான் ஆப்ஷன் பிரீமியம் கம்மியா இருக்கும். அதனால வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற பிரீமியத்தை ஸ்ட்ரைக்கை வேணா நீங்க விற்கலாம், ஷார்ட் போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் போய் நீங்க ரைட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை வந்து சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்ட்ரைக்கு, ரைட்டிங் த கான்ட்ராக்ட், இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, 3 பார்த்துருக்குறோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இண்டெக்ஸோடைய வேல்யூவேஷன். நான் முதலே சொன்னேன், உங்களால் வந்து பெரிய அளவில் ஒரு 5 செக்மெண்ட்லையாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் அல்லது ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுங்க, அல்லது கன்ஃபைன் யுவர் செல்ஃப் வித் இண்டெக்ஸ். அது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ. பேங்க் நிஃப்டியில் கூட வொலாட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிஃப்டி சேஃபர் சைடு. ஏன்னா நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் 1 லாட் எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனைனா இட் கன்சிஸ்ட் 50 ஸ்டாக்ஸ். அப்போ 50 ஸ்டாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை குறைச்சிருதோ அந்த அளவுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலை குறைச்சிடும். அப்போ இண்டெக்ஸில் வந்து நீங்கள் 1 லாட் 2 லாட் கூட தாராளமாக பண்ணலாம், பெரிய ரிஸ்க் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அதோடைய மூவ்மெண்ட்டே எவ்வளவு? 125 பாயிண்ட் தான். ஹிஸ்டாரிக்கலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட் ஆவரேஜாக 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காது. அந்த 150 பாயிண்ட்டுக்கு தான் வொலாட்டிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாக்ஸில் வந்து அப்படி இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசியே பாருங்க, இவ்வளோ நாளாக எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, திடீர்னு இன்னைக்கு 5%. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்துக்கிட்டே போயிட்டே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்போ அது ஜம்ப் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஜம்ப் ஆகும்போது 10%, 15%லாம் ஜம்ப் ஆயிடுது. அந்த வொலாட்டிலிட்டியை உங்களால் தாங்க முடியாதுன்றக்காண்டி தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் கான்சியஸாக பண்ணணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நீங்கள் ஃபியூச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அதை ஹெட்ஜ் பண்ணிடுங்க, ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு புட் ஆப்ஷனை எடுத்து வச்சு அதை வந்து கரெக்ட், அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் புட்டையும் எடுத்து வைக்கலாம் அல்லது காலை ரைட் பண்ணலாம், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த மெத்தட்ன்றது உங்களுக்கு சூட்டபிளாக வருதோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அது பார்ப்போம். அந்த ஒரு மெத்தடில் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் போங்க, அப்போ தான் உங்களால் சேஃபாக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஆப்ஷன் போகும் பொழுதும் நீங்கள் வந்து 1 லாட் நான் ஃபியூச்சரில் வச்சிருக்கிறேன், ஒரு புட்டை எடுத்தால் போதுமா அப்படின்னா டெஃபினட்டாக பத்தாது, டெஃபினட்டாக பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 11,000ல் இருக்குது. இந்த 11,000ல் இருக்கும் பொழுது 11,000 புட்டே நீங்கள் ஒன்று எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ பத்தாம போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸுக்கும் அந்த பிரீமியம் சேஞ்சிங் இதுக்கு வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா வந்து 0.5 தான். 0.5னா என்னது? 10 பாயிண்ட் இண்டெக்ஸ் வந்து ஏறிச்சுன்னா உங்களுடைய பிரீமியம் 5 பாயிண்ட் தான் ஏறும். அப்ப இண்டெக்ஸ் வந்து 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா நீங்க அதே 11,000 ஸ்ட்ரைக் வச்சிருந்தாலும் 50 பாயிண்ட் தான் ஏறும். 11,050க்கு தான் வரும், 11,100க்கு போகாது. ஆனா ஃபியூச்சர்ல வந்து 11,100க்கு போயிடும், 11,100க்கு போயிடும். இங்க வந்து 50 பாயிண்ட் தான் ஏறும். ஏன்னா அதோடைய டெல்டா வந்து 0.5 தான். அந்த 0.5 தான் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எப்போ இது வந்து ஈக்குவலா வரும் அப்படின்னா ஒன்லி ஆன் த டே ஆஃப் எக்ஸ்பைரேஷன், அன்னைக்கு தான் இது வந்து அதே சைமல்டேனியஸா போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டீப் இந்த மணி கான்ட்ராக்டுக்கு போகணும். அப்போ 11,000 இருக்கும் பொழுது
10,500 தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீப் இந்த மணி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்ன ஆகும், ஃபியூச்சரோட சேர்ந்து போகும். ஃபியூச்சர் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் 85 பாயிண்ட் வரைக்கும் ஏறும். ஆனா அதுக்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருக்கும். 500 பாயிண்ட் 800 பாயிண்ட்னு சொல்லி பிரீமியம் இருக்கும். அந்த பிரீமியத்தை நீங்க கட்டுறதுக்கு எதுக்கே போயிடலாம், ஃபியூச்சருக்கே போயிடலான்ற ஒரு வேல்யூவேஷன் வந்துடும். ரெண்டாவது, ட்ரேடிங்கும் வந்து ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஸ்பாட்ல வந்து 11,000 நடக்குது அப்படின்னா பையர் வந்து 20 ரூபாய்க்கு இருக்கான்னா செல்லர் வந்து 20 ரூபா 10 காசுக்கு இருப்பான். இதே இது டீப் இந்த மணி கான்ட்ராக்ட் 10,500ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டே 50 ரூபா 100 ரூபா இருக்கும். ஸோ உங்களால நினைச்ச நேரத்தில் நினைச்ச பிரைஸ்ல வந்து செல்லிங்கோ பையிங்கோ பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இந்த இதில் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகலாம். அப்ப இதுல நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 11,000 வந்து அட் த மணி, 10,500 வந்து எல்லாமே இந்த மணி கான்ட்ராக்ட் தான். இதெல்லாம் என்னது, டீப் இந்த மணி கான்ட்ராக்ட். டீப் இந்த மணில கான்ட்ராக்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். 500, 400, 300 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து கரெக்டா அட் த மணி வரும்போது பிரீமியம் குறைஞ்சிரும். அப்ப பை பண்றது நான் வந்து எந்த கான்ட்ராக்டா சார் பை பண்ணலாம், கூடுமான வரைக்கும் அட் த மணில பை பண்ணுங்க. அது மாதிரி புட்டு வாங்குறதா இருந்தாலும் கூடுமான வரைக்கும் அட் த மணில பை பண்ணுங்க. நீங்க அவுட் ஆஃப் த மணில பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து மார்க்கெட் வந்து 11,000ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், 11,500 கான்ட்ராக்டை போய் நான் வந்து வாங்குறேன். 11,000 மார்க்கெட் நடக்குது, நான் வாங்குறது 11,500 கான்ட்ராக்ட். நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம் வந்து வெறும் 10 ரூபாய் தான். ஆனா மார்க்கெட் 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறினாலும் இதோட வேல்யூ ஏறாது, அப்படியே நிற்கும். எப்போ இது ஏற தொடங்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 11,300க்கு மேல அல்லது 11,400 நெருக்கி வரும் பொழுதுதான் இந்த 11,500 கான்ட்ராக்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் அதுல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. அப்ப பிரீமியம் குறைச்சிருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை போய் கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னால நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. டெலிவரி எடுக்கிறவங்களா இருந்தால் நம்ம முதல்ல பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேஷ் மார்க்கெட்ல டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து பொசிஷன் எடுக்கலாம். ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணி போறீங்க அப்படின்னா டெக்னிக்கலை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து இந்த பொசிஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. பிளைண்ட் ட்ரேடிங் ஆப்ஷன்ல பணமே கொடுக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ரூபாய் பிரீமியம் இருக்கு, 10 ரூபாய் பிரீமியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 லாட் 150 லாட் வாங்குறது, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. டெக்னிக்கல்ல உங்களுக்கு கிளியர் கட் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ள வந்து என்ட்ரி ஆகுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பொசிஷன்ஸ் நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிளியரா காமிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கெங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடுதலா இருக்குது, எந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன்ல எக்கச்சக்கமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அல்லது புட் ஆப்ஷன்ல எங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. இந்த ரெண்டும் வந்து ஒரு இண்டிகேஷன் தான், எது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது எது வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத ஒரு இண்டிகேட். இது வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது, இட் இஸ் அன் இண்டிகேஷன். அதையும் நீங்க வந்து ஒரு ரேஞ்சா வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல வந்து கால் புட்ல வந்து பிளே பண்ணலாம். ஸோ அப்போ டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர் தான் இதுல, இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் மெயினா பிளே பண்றது. ஒன்னு வந்து ஸ்பாட் பிரைஸ், தென் ஸ்ட்ரைக். இப்போ 2000 ரூபாய் ரிலையன்ஸ் ஸ்பாட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை எடுக்க போறீங்க அப்படின்றது, 2000 ஸ்ட்ரைக் எடுக்க போறீங்களா, 2050 எடுக்க போறீங்களா, 2100 எடுக்க போறீங்களா அப்படின்றது. மூணாவது பாயிண்ட் வந்து டைம் டு எக்ஸ்பைரேஷன். இந்த டைம் டு எக்ஸ்பைரேஷன்னா இப்போ இன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், நம்ம இன்னைக்கு டேட் வந்து 20ஆம் தேதினு வச்சுக்கோங்க. இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுது, நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் Thursday 27ஆம் தேதியோட இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும். எந்த ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பொசிஷன் இருந்தாலும் கரண்ட் மந்த் கால் வந்து அந்தந்த மாசம் வியாழக்கிழமை முடிஞ்சிடும். அது ஃபியூச்சரா இருந்தாலும் சரி ஆப்ஷனா இருந்தாலும் முடிஞ்சிருது நம்மளுக்கு. அப்ப 27ஆம் தேதி இந்த 7 நாளைக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற
மூவ்மெண்ட்டை இது கொடுக்குமான்றதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன்ல இன்னொரு டிராபேக் என்னன்னா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையே உங்களை வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பொசிஷன் எல்லாம் கட் பண்ண சொல்லிடுவாங்க. ஆப்ஷனுடைய பொசிஷனை கட் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபியூச்சரா இருந்தா நீங்க வந்து வியாழக்கிழமை 3:30 மணி வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆப்ஷனா இருந்தால் செவ்வாய்க்கிழமையே 3 நாளைக்கு முன்னால T+2 நம்மளுக்கு செட்டில்மெண்ட். அதனால செவ்வாய்க்கிழமை ஈவினிங் உங்க கையில வந்து ஆப்ஷன் இல்லாத அளவுக்கு தான் எல்லா கம்பெனியும் பார்த்துக்கிடுவாங்க. இது எதனால அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற கான்ட்ராக்டை இப்போ நீங்க வந்து இப்போ எடுத்துருக்கீங்க, ரிலையன்ஸே வந்து 2000க்கு எடுத்துருக்கிறீங்க, 2200 ரூபாய்க்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் ஆஸ்க் ஃபார் த டெலிவரி. உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. டெலிவரி இன்சிஸ்ட் பண்ணலாம். நீங்க நான் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டிடுறேன், 2200 ரூபா போயிடுச்சு, எனக்கு வந்து டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. அப்போ உங்களுக்கு டெலிவரி அவன் கொடுக்கணும்னா நீங்க பணம் கட்டணும், அவன் டெலிவரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த இதுக்காண்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாலே வந்து ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ எஃபெக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன, வியாழன் வெள்ளி, அந்த சைடுல 2 நாள், 4 நாள் தான் இந்த பொசிஷன் இருக்கும் உங்க கையில. இன்னைக்கு டேட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த 4 நாளைக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற பிரைஸ் போகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் த வொலாட்டிலிட்டி, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் ஹேப்பஸாடா இருக்கும். திடீர்னு 200 ரூபாய் நடந்துகிட்டு இருக்கும், 210 போகும், திருப்பி 190 வரும், 180 போகும், திருப்பி 220 போகும். இப்படி வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல வந்து பிரீமியம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். இது என்ன, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான பொசிஷனை நம்ம வந்து வெறும் 20,000 ரூபாய் கட்டி எடுத்துருக்கோம். அப்போ மிச்சம் இருக்கிற பொசிஷனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 9% இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கால்குலேட் பண்ணி பிரீமியத்துல ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா தான் உங்களால வந்து இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிரீஃபா இதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். எங்கெங்க வந்து என்னென்ன நடக்கும். ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆல் ஆப்ஷனுக்கு பிரீமியம் குறையும். ஏன், மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து 2000 ஸ்ட்ரைக்குக்கு பிரீமியம் வந்து 50 ரூபா இருக்கும். அதே இது 2100 ஸ்ட்ரைக்கு, 2100 ஸ்ட்ரைக்குக்கு வந்து பிரீமியம் எவ்வளவு இருக்கும், வெறும் 20 ரூபா தான் இருக்கும். என்ன லாஜிக், இதோட வேல்யூ எப்ப ஸ்டார்ட் ஆகுது, 2100 ரூபாய்க்கு மேல ரிலையன்ஸ் மூவ் ஆன பிறகுதான் இதுக்கு ரியல் வேல்யூவே வரப்போகுது. அதனால ஆப்ஷன் வேல்யூ ஸ்ட்ரைக் தள்ளி தள்ளி போக போக உங்களுக்கு பிரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆப்ஷன் கிரீக்ஸ், இதுதான் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இடம். இதுல மெயினா நம்ம பார்க்கிறது டெல்டா. இந்த டெல்டான்றது என்னன்னா ஃபண்டமெண்டல், ஏன்னா எல்லா டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸுக்கும் ஃபவுண்டேஷன் எதுனா அதோடைய ஸ்பாட் பிரைஸ் தான். ரிலையன்ஸ்னா ரிலையன்ஸோட ஸ்பாட் பிரைஸ், ஃபியூச்சர்ஸ் இது நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டியோடைய ஸ்பாட் பிரைஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிரீமியம் ஃபிக்ஸ் ஆக போகுது. அப்ப ஸ்பாட் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு பிரீமியம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிஃப்டி வந்து 11,000ல இருக்கு, 11,000ல இருந்து 11,100க்கு போகுது. அதாவது நிஃப்டி வந்து 11,000ல இருந்து 11,100, 100 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் அட் த மணி கான்ட்ராக்ட் 11,000 ஸ்ட்ரைக்கு, அதோட பிரீமியம் 10 ரூபாயில இருந்து 60 ரூபாயா போகுது. அப்ப மீனிங் என்ன, when the index is moving 100 points, the at the money contract premium is moving higher by 50 points. அது 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா இது வந்து 50 பாயிண்ட் ஏறுது. அப்ப இதோடைய டெல்டா என்ன அப்படின்னா 0.5. அது 10 பாயிண்ட் ஏறுச்சுன்னா உங்களோட பிரீமியம் 5 பாயிண்ட் ஏறுது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க.
நிறைய பேர் ஏன்னா இது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட்ல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபியூச்சருக்குரிய சார்ட் அல்லது ஸ்பாட்டுக்குரிய சார்ட். மேக்சிமம் வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஃபியூச்சருக்குரிய சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சருக்குரிய சார்ட்டை நான் யூஸ் பண்ண போறேன். ஆனா ட்ரேட் பண்றது எதுல? ஆப்ஷன்ல. ஃபியூச்சருக்குரிய சார்ட்டை யூஸ் பண்ணி, டெக்னிக்கல் சார்ட்டை யூஸ் பண்ணி எல்லாரும் எதுல தான் ட்ரேட் பண்ண போறோம்? ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண போறோம். நீங்க ஃபியூச்சருக்குரிய சார்ட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்லயே நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா அதோட இம்ப்ளிகேஷன் வேற. 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகும் பொழுது அது காமிக்குது உங்களுக்கு வந்து இப்போ 11,000ல இருந்து 11,200க்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா, இப்போ நான் ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணேன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் 200 பாயிண்ட் இன்னைக்கு மூவ் ஆக போகுது. அப்போ நான் வந்து ஒரு 180 பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிடுவேன்? செல்லிங் ஆர்டரை போட்டு வச்சிருவேன். ஸோ 180 பாயிண்ட் போகும் பொழுது அதுக்கு மேலே அது எவ்வளோ போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னோட சார்ட் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 180 பாயிண்ட்ல காமிக்குது. நாங்கள் செல்லிங் ஆர்டர் போட்டோம், எக்ஸிக்யூட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது 400 பாயிண்ட் கூட போகலாம், அது வேற விஷயம். நம்ம 180ல புக் பண்ணிடுறோம். ஆனா நம்ம எங்க இங்க ட்ரேட் பண்றோம்? சார்ட் எந்த சார்ட்? ஃபியூச்சர் சார்ட். சார்ட் எனக்கு என்ன சொல்லுது? 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றது சார்ட் சொல்லிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்? 11,000 ஃபியூச்சர் இது ஆப்ஷன் கான்ட்ராக்டை 100 ரூபாய் பிரீமியம் கொடுத்து வாங்கிட்டேன். உடனே என்னோட மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆகும்? 200 பாயிண்ட் ஃபியூச்சர்ல மூவ் ஆக போகுதுன்னு உடனே இது நான் 100 ரூபா பிரீமியத்துக்கு வாங்கினதுக்கு செல்லிங் பாயிண்ட் வந்து 300 பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? 280 பாயிண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா மிஸ்டேக் ஆயிரும். ஏன்? இதோடைய டெல்டா வேல்யூ 0.5 தான். ஸோ 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா எனக்கு வந்து ஆப்ஷன்ல 50 பாயிண்ட் தான் ஏற போகுதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அது இங்கே ஃபியூச்சர் சார்ட் வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட் காமிச்சிச்சுன்னா நீங்க இங்க செல்லிங் வந்து 80 பாயிண்ட்ல போட்டாதான் உங்களால ப்ராஃபிட்ல வெளியே வர முடியும். அதுதான் இந்த டெல்டா உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னர் மீனிங். மற்றபடிக்கு டெல்டாக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. பாயிண்ட் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட வேண்டியது இதுதான். இண்டெக்ஸ் வந்து 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா என்னுடைய ஆப்ஷன் பிரீமியம் 50 பாயிண்ட் தான் ஏறும். அதை முதல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க. இந்த 50 பாயிண்ட்ன்றது எப்போ? அட் த மணி கான்ட்ராக்டா இருக்கணும். 11,000ல மார்க்கெட் நடக்குது, நான் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 11,000 ஸ்ட்ரைக் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 0.5 தான் கொடுக்க போகுது. அதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து கேமா. இது என்ன இருக்குது? ஆப்ஷன் சேஞ்ச் இன் டெல்டா டிவைடட் பை த சேஞ்ச் இன் அண்டர்லைங் பிரைஸ். அண்டர்லைங் பிரைஸ் எவ்வளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு உண்டான டெல்டா. இது கூட ஒரு இது எல்லாமே வந்து இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கால்குலேட்டர்ஸ் இருக்குது, ஆப்ஷன் கால்குலேட்டர்ஸ் இருக்குது. நீங்க வெறும் வேல்யூ என்ட்ரு பண்ணாலே போதும். அதனால அந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மெயினா பார்க்க வேண்டிய வேல்யூ வந்து இந்த டெல்டா வேல்யூ தான். இது வந்து 0.5 இருக்குதா, 0.1 இருக்குதா, 0.2 இருக்குதா அப்படின்றத கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்து போகக்கூடிய டெக்னிக்கல்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேட்குறேன். நான் வந்து இப்போ வந்து 11,000 ஃபியூச்சர்ல ஒரு லாட் வாங்கிட்டேன். 11,000 ஃபியூச்சர்ல ஒரு லாட் பை பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஹெட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஹெட்ஜ் மை பொசிஷன். இந்த ஹெட்ஜிங் பொசிஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்ப்போம். அதுல இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பையிங் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனை பை பண்ணி என்னுடைய ஃபியூச்சர் லாங் பொசிஷனை நான் ஹெட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் எத்தனை லாட்டு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்கணும்? உனக்கு புரியுதா? 11,000 ஃபியூச்சர் வாங்கிட்டேன். 11,000 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒரு லாட் நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணி ஹெட்ஜிங் பண்ணிக்கணும் என்னோட பொசிஷனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் எத்தனை லாட் புட் ஆப்ஷன் வாங்கணும்? 2. எதனால? ஏன்னா என்னுடைய டெல்டா வேல்யூ 0.5. அதுல 100 பாயிண்ட் ஏறினால்தான் எனக்கு வந்து இதுல 50 பாயிண்ட் இறங்கும். அப்படிங்கும் போது நான் ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஹெட்ஜிங் பண்ணணும்னா 2 லாட் நான் இறங்கணும் எடுத்துக்கிட்டாதான் இது வந்து ஃபுல் ஹெட்ஜிங்.
அப்ப அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன்னா டிராஸ்டிக் இது எதுக்காண்டி எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறத விட வேகமா ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னால லாங்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? பேரா வந்து ஒரு ஃபியூச்சர்ல லாங் வச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? தடாலடியா வந்து 8000 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. யூ மே நாட் ஹேவ் எனி டைம். ஏன்னா கம்பெனிக்காரனை பொறுத்தளவுக்கு நீங்க திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குலாம் டைமே இருக்காது. தே வில் ஸ்கொயர் ஆஃப் யுவர் பொசிஷன். இதெல்லாம் நடந்துரும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் ஆன பொசிஷனுக்கு நம்ம அடிஷனலா பணம் கட்ட வேண்டியது வந்துடும். அப்ப இதுல வந்து ஒரு 2 லாட் நீங்க பொசிஷன் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க புட் ஆப்ஷன்ஸ்ல, அது எவ்வளவு இறங்குச்சோ அதுக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு வந்து இங்க வந்து வேல்யூ கூடிரும். யூ வில் ஹேவ் எ கம்ஃபர்டபுள் லைஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபேவரா போகும்போது நீங்க அந்த பொசிஷன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸை காமிக்கிறது தான் இந்த டெல்டாவுடைய வேலை. இந்த மாதிரி இந்த தீட்டா வந்து மெயினா எதுக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து எதை வச்சு பேஸ் பண்றாங்கன்னா டைம் டு எக்ஸ்பைரி. நான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு நீங்க வந்து 11,000க்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. நாளைக்கு காலையில இண்டெக்ஸ் வந்து அதே 11,000ல தான் ஓபன் ஆகும். ஆனா பிரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்குமானா இருக்காது, 95 ரூபாயோ 90 ரூபாயோ வந்துடும். ஏன்? டைம் எக்ஸ்பைரேஷன் ஒரு நாள் குறைஞ்சிருது. இதே இது நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்து வச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி ஞாயிறு 2 நாளைக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அதை கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம் குறைஞ்சிரும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா பொசிஷனை கட் பண்ணிடுவான். மார்க்கெட் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது சார், அவன் பாட்டுக்கு இதே ரேட்ல ஓபன் பண்ணனாலே 10 ரூபா 15 ரூபா வந்து பிரீமியம் குறைஞ்சிரும், அதுக்கு அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றதோட லாஜிக் வந்து இதுதான். இந்த லாஜிக்ல தான் டைம் டு எக்ஸ்பைரேஷனுடைய லாஜிக்ல தான் அதை வந்து பண்றாங்க. லாங் கால் இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சிச்சுன்னா ஒரு அட் த மணி கான்ட்ராக்டை பை பண்ண போறோம், ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை பை பண்ண போறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு என்னது, பிளைன் வெண்ணிலா மாதிரி தான். அந்த பிரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான ரிஸ்க். அதுக்கு மேல உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நீங்க உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? இப்ப 11,000ல மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு. 11,000 ஸ்ட்ரைக் நீங்க வந்து வாங்குறீங்க, 50 ரூபா பிரீமியம் கொடுத்து வாங்குறீங்கன்னா 11,050க்கு மேல இண்டெக்ஸ் போயிருச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் கெய்னிங் மணி. அதுதான் லாஜிக் இதுல. ஸோ அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சுன்னா அதுக்கு மேல என்ன பணம் வந்தாலும் உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறேன், 11,000 ஸ்ட்ரைக்ல தான் இருக்கிறேன், 11,000 கீழே மார்க்கெட் வரும்னு நினைக்கிறேன் 100 பாயிண்ட் அப்படின்னா அந்த 11,100க்கு 11,000ல நான் வாங்கியிருக்கிறேன். அப்போ 10,900க்கு கீழே வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து பிரேக் ஈவன் ஆயிரும். 11,900 கீழே வர்றது ஃபுல்லா எனக்கு வந்து பிரேக் ஈவன் ஆயிரும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் லாஜிக்ஸ். இது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஷார்ட் கால்ல வந்து என்ன பண்றது, செல் பண்றது. இது வந்து எப்போ பண்றோம், when you feel that market is bearish. மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆகும்னு நினைச்சாலும் இது பண்ணலாம். அதே நேரத்துல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல போகாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்றாங்க. பட் இது எப்போ ப்ராஃபிட், உங்க கையில வந்து ஒரு பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷன்ல இருந்து அவுட் ஆஃப் த மணி காலை ரைட் பண்ணீங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் யூ வில் மேக் மணி. ஆனா இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 2% 3% தான் ரைட் பண்ணும் பொழுது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ரைட் பண்றதா இருந்தாலும் சரி, லாங் பொசிஷன் எடுத்தாலும் சரி, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் இல்லாம பிளைண்டா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. வேற ஒருத்தர் கொஸ்டின் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சைட்ஸில் கிடைக்கும். நீங்கள் பிறகு மெதுவாக அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ எந்த சைட் மூலமாக வந்தீங்களோ
அந்த லிங்க்லயே நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் திங்ஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நவ் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, சார்ட்ல மட்டும் தான் நீங்க கொடுக்க முடியும். எஸ், அடுத்து வரக்கூடிய எல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லெவல். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு ஆப்ஷன்னா என்ன, எப்படி இதை வந்து ட்ரேட் பண்றாங்க, எப்படி வந்து கால்னா என்ன, புட்டுனா என்ன, யார் யார் எதை எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ் வந்து டெக்னிக்கல்ல வந்து எப்படி வந்து ஆப்ஷனோட கம்பைன் பண்ண போறோம். அது ஒரு 1.5 hours, 1.5 hours. இது வந்து ஃபர்ஸ்ட் 1.5 hours இன்னைக்கு. இன்னும் 1.5 hour கிளாஸஸ் இதுல வரும். அதுல வந்து எப்படி நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்க போறோம், அந்த டெக்னிக்கலை ஆப்ஷனோட எப்படி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். அதுல டெல்டா ஸ்ட்ராட்டஜிஸ்னு அதுல வரும். இந்த டெல்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க்கெட் எப்படி போனாலும் லாஸ் வரக்கூடாது, அத மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மொத்தம் இதுல வந்து 21 ஸ்ட்ராட்டஜிஸ் இது வரைக்கும் மெயினா யூஸ் பண்றாங்க. பட் இந்த 21ல வந்து ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், ரொம்ப ஈஸியா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும், அத மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, வேற எனி queries மேடம்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கிற. ஓகே டேர்ம்ஸ் எல்லாம் புது டேர்ம்ஸா இருக்கும். ஓகே புரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் Thursday or next Wednesday வச்சுக்கிடுமா, Thursday வச்சுக்கிடுமா பாய்? Thursday-வா? Thursday-னா இது முடிஞ்சிரும்ல, ஆப்ஷன் முடிஞ்சிரும்ல, அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? So next Wednesday we will have the session. This will be combined with the technicals and options. இதுல வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே, ஏன்னா Thursday வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட். இதுல நீங்க என்ன ஸ்ட்ரைக் எடுத்தா ப்ராஃபிட் பண்ண முடியும், அதாவது கன்ஃபார்மா ஒரு 5000 rupees ஆகுது ஈஸியா ப்ராஃபிட் எடுக்க முடிகிற உண்டான டெக்னிக்ஸ் என்ன, மறுநாள் என்னென்ன ஸ்ட்ரைக் வந்து ஜென்ரேட் ஆகி இருக்குது அப்படின்றதோட சேர்த்து நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் Thursday சேம் டைம் 4:30 to 5:30, 4 to 5:30. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்ன மேடம் பார்க்க முடியல, எப்படி இருக்கிறீங்க? காலேஜ் எல்லாம் முடிஞ்சது இல்லை உனக்கு?